ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். ஏன் நாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இப்பதிவிலே காண உள்ளோம். சிலர் சொல்வார்கள், நீங்கள் என்னதான் ஜாதகம் பார்த்து சொன்னாலும் நடக்க இருப்பதுதானே நடக்கப் போகிறது, அதை தெரிந்து கொண்டு நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று கேட்பார்கள். ஜாதகத்தில் உள்ளதை மாற்ற முடியாதல்லவா? இருப்பது நடந்தேதானே தீரும். அதை தெரிந்து கொண்டு மட்டும் நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று கேட்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. மகாபாரதத்திலே கிருஷ்ணனுடைய பாட்டன் சூரன் என்பவர் இருந்தார். அவருக்கு பிரதை என்ற ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தது. இந்த சூரன் தன்னுடைய அத்தை மகனான குந்தி போஜனுக்கு குழந்தை இல்லாததால் தன்னுடைய மகளை வளர்ப்பு மகளாக தத்து கொடுக்கின்றான் குந்தி போஜனுக்கு. குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகளாக நன்கு வளர்ந்ததால் அனைவரும் அவளை குந்தி என்றே அழைத்தார்கள். இந்த குந்திதான் பின் நாட்களிலே பஞ்ச பாண்டவர்களுக்கு தாயாகின்றாள். இந்த குந்தி போஜனுடைய அரண்மனையில் வளர்ந்து வரும் காலத்தில் குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வருகை தந்தார். குந்தி போஜன் அவரிடம் வேண்டி அவரை சில காலம் தன்னுடைய அரண்மனையில் தங்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டான். அவ்வாறே ஒரு வருட காலம் தங்கியிருந்தார் குந்தி போஜனுடைய அரண்மனையிலே துர்வாச முனிவர். இவர் மிகவும் கோபம் உடையவர். எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு சபிக்கக்கூடிய ஒரு மாமுனிவர். அப்படிப்பட்ட கோபம் மிகுந்த முனிவரே வியக்கும் வண்ணம் தூய்மையான உள்ளத்தோடு குந்தியின் மகளான குந்தி போஜனின் மகளான குந்தி, வளர்ப்பு மகளான குந்தி துர்வாச முனிவருக்கு பணிவடைகள் செய்து வந்தாள். உள்ள தூய்மையோடு தனக்கு பணிவடை செய்யும் இந்த குந்திக்கு எதிர்காலத்தில் நேரப்போகும் ஆபத்தை உணர்ந்த துர்வாச முனிவர், அதாவது குந்தி எதிர்காலத்திலே விதவையாக போகின்றாள், அவளுக்கு வரப்போகும் கணவனால் அவளுக்கு குழந்தை பேறு இருக்காது என்பதை உணர்ந்து ஒரு திவ்ய மந்திரத்தை குந்திக்கு சொல்லிக் கொடுத்தார் துர்வாச முனிவர். அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து, பெண்ணே, நீ எந்த தேவனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி அழைக்கின்றாயோ அந்த தேவன் உன் முன்னால் அக்கணமே தோன்றுவான். அந்த தேவன் தன்னுடைய ஆற்றலின் மூலம் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் துர்வாச முனிவர். இந்த கதையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, விதிப்படி குந்தி தாயாக போவதில்லை. ஏனெனில் அவள் கணவனை இழக்கப் போகின்றார் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே. ஆனால் துர்வாச முனிவர்
கொடுத்த மந்திரமானது அந்த விதியையே மாற்றி அமைத்தது. 3 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் குந்தி. முதல் குழந்தை 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் கர்ணனை சேர்த்து. ஆனால் திருமணமான பின்பு 3 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை யமதர்மராஜனை நினைத்து அந்த மந்திரத்தை சொன்னால் அவனுடைய ஆற்றலினால் தர்மர் பிறந்தார். அடுத்து வாயு பகவானை நோக்கி மந்திரத்தை சொல்லி பீமனை பெற்றெடுத்தாள். அடுத்து தேவர்களின் தலைவனான இந்திரனை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லி இந்திரனுடைய ஆற்றலினால் அர்ஜுனனை பெற்றெடுத்தாள். பாண்டு தன்னுடைய 2வது மனைவியான மத்ரிக்கும் குழந்தை பேர் வேண்டும் என்று குந்தியிடம் கேட்டுக்கொண்டார். அந்த மந்திரத்தை மத்ர தேசத்து இளவரசி மத்ரி, அவளுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடு என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாண்டுவின் 2வது மனைவியான மத்ரிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் குந்தி. அதன் மூலம் மத்ரிக்கு பிறந்தவர்கள்தான் நகுலன் சகாதேவன் என்ற இரட்டை குழந்தைகள். ஆக பஞ்ச பாண்டவர்களிலே குந்திக்கு பிறந்தது 3 மைந்தர்கள், மத்ரிக்கு பிறந்தவர்கள் 2 மைந்தர்கள். இந்த மகாபாரத கதையை நான் ஏன் இங்கே குறிப்பிட்டேன் என்றால், விதிப்படி தீர்மானிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய முனிவர்களிடத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட முனிவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்கள் நம்முடைய பூமியிலே ஏராளமாக இருக்கின்றது. அங்கே சென்று நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு நேர இருக்கும் கெடுதல்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதே உண்மை. நம்முடைய வழிபாட்டின் தரத்தை பொறுத்தே அதன் பலன்கள் இருக்கும் என்பதே உண்மை. ஆகவே நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது தூய உள்ளத்தோடு இறைவனை வேண்டி வந்தால் நமக்கு ஏற்பட போகும் கெடுதல்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் என்பது 100% உண்மை. அதே போல நிறங்கள் நம்மை காப்பாற்றும். நிறங்களுக்கு சக்தி உண்டு. அவரவர் அவர்களுடைய அதிர்ஷ்ட நிறத்தை பயன்படுத்துவதன் மூலம் துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியும், கெடு பலன்களிலிருந்து தப்பிக்க முடியும். அதே போல நவரத்தின கற்களுக்கு மிகுந்த சக்தி உண்டு. அவைகளும் நம்மை காப்பாற்றும். நமக்கு உரிய ரத்தினக்கல்லை நம்முடைய ஜாதகத்தை கண்டு அறிந்து அதை நாம் அணிந்து கொள்வதன் மூலம் அது நமக்கு பெரும் பயன் அளிக்கும் என்று சொல்லி, இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.